கருவன்ட்டு வந்தது. இதுக்கு அவரை மட்டும் பொறுப்பேற்க வைக்க முடியுமா? திரு அண்ணாமலை, திரு எடப்பாடி பழனிசாமி அல்லது சீமான் வரைக்கும் எல்லாருமே இதுல ஒரு மாறுபட்ட கருத்தை முன்வைக்கிறாங்களே இன்னைக்கு. இப்போ இதில் நிர்வாகம், காவல்துறை இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அனுபவம் இருந்திருக்கு, அவங்க எப்படி விட்டாங்க, எவ்வளோ பேர் வருவாங்கன்னு இவங்களுக்கு கணக்கு இருக்காதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் முன்வைக்கிறாங்களே சார். காவல்துறை இவ்வளவு கண்டிஷன் போட்டாங்க, இவ்வளவு கண்டிஷனோட நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும் பொழுது அந்த காவல்துறையே இவர் திமுகவின் ஏவல் துறை என்று இவர்கள் குற்றச்சாட்டவில்லையா? இதே விஜய் என்னை கையை தூக்க கூடாதுன்றாங்க, குனிய கூடாதுன்றாங்க, எந்திரிக்க கூடாதுன்றாங்க, நிமிரக்கூடாதுன்றாங்கன்னு சொல்லி இவர் குற்றம் சாட்டவில்லையா? அப்ப இவர்கள் அதை அரசியல் படுத்தும் பொழுது காவல்துறை என்ன செய்ய முடியும்? ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் தெளிவா சொன்னாரு, 20 பேருக்கு ஒரு போலீஸை போட்டு நாங்க 10,000 பேர் வருவாங்க, 10,500 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. 20 பேருக்கு ஒரு போலீஸை போட்டு நாங்க காவல் பண்றோம்னு சொல்றாங்க. நீங்க கூட்டத்துல என்ன பண்ணிருக்கணும்? அந்த பஸ் இத்தான் பெரிய பஸ்ஸை கொண்டு வரீங்க. அப்ப பஸ்ஸை கொண்டு வர்றதுக்கு தடுப்புகளை அமைத்து உங்க கட்சிக்காரங்கிட்ட சொல்லி தடுப்புகளை அமைத்து அந்த பஸ் வர்றதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கு பின்னால நில்லுங்கன்னு சொல்லி உங்க தொண்டர்களை பக்குவப்படுத்தி உங்கள் தொண்டர் மனையை உருவாக்கி தொண்டர்களை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிருக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க அதை பண்ணாம ஏன் விட்டீங்க? அப்ப அந்த என்ன கட்டமைப்பு இல்ல உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு அன்றுள்ளி கிரௌடு தான் இருக்கு. அவன் பைக்ல தண்ணியை போட்டு சுத்தி ரவுண்ட் அடிச்சு வர்றான்னு சொல்லி எத்தனை பேர் வீடியோல டிவில பேட்டி கொடுத்தாங்க. அவன் எதுக்குமே கட்டுப்படல. மேல ஏறான், மரத்துல ஏறான், டிரான்ஸ்பார்மர்ல ஏறான், செவத்துல ஏறான், மாடியில ஏறான், கூரையில ஏறான். பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க பண்ண ஒரே தப்பு விஜயை கூட விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பெண்கள் கொடுத்தாங்க. அப்ப இப்படி எல்லாம் ஒரு கதாநாயகனை பார்க்க வரக்கூடிய மென்டாலிட்டி ஒரு சினிமா நடிகனை பார்க்க 40 பேர் உயிரை தொலைச்சிருக்கக்கூடிய ஒரு வெட்ககரமான கேவலமான ஒரு சம்பவம் இங்க தமிழ்நாட்டில் இருக்கு என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் வருத்தமாக இருக்கிறது.